வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாப்பழத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு 10 பலாச்சொலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இந்த பலாச்சொலையை சேர்த்துக்கலாம். பலாச்சொலை நல்லா சாஃப்டாக வெந்ததும் 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பலாச்சொலைக்கு தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு நல்லா சாஃப்டாக வெந்ததும் தேவையான அளவு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது அப்படியே வச்சுட்டு நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு எடுத்த அதே டம்ளரால் 1.5 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், இல்லைன்னா கொழுக்கட்டை நல்லா வராது. கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா காஞ்சிரும் மாவு. ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை நல்லா தட்டிக்கலாம். இலையில் தட்டுறதுனால நல்லா நைஸாக தட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை கண்ணாடி மாதிரி வரும். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த பலாச்சொலை பூரணத்தை 1 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வாழை இலையை மடிச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டேன். இப்போது அதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி தட்டு போட்டு அது மேலே வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்துடும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வாழை இலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி கையிலேயே தட்டி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.